AK-47 என்கின்ற இயந்திர துப்பாக்கிக்கு பதிலாக AK-74 என்று சீமான் கூறிவிட்டார் என்று பலராலும் எள்ளி நகையாடப்பட்ட நிலையில் அந்த சம்பவம் பற்றியும் அந்த பொறுப்பாளர் சில சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குகின்றார். இமனாக்கு பிஸ்டல் பயிற்சி கொடுக்கப்பட்டது. மற்றது எங்களோட ஒரு பாதுகாப்புக்குள்ள நாங்கள் யூஸ் பண்ணின ஒரு ஆயுதம் வந்து டைப் 97 என்று சொல்லி அந்த ஆயுதம் அந்த புகைப்படம் கூட என்னோட இருக்கிறத நான் தாரண்டா தரலாம். அந்த ஆயுதம் வந்து அந்த காலகட்டத்தில் இந்தியன் ஆர்மியின் பாவ நிலையம் இருக்கையில் எங்களோட இலங்கை ஆர்மியின் பாவ நிலையம் இருக்கையில் அதை நாங்கள் தான் பாதுகாப்பு யூஸ் பண்ணாங்க. அந்த ஆயுதம் வந்து அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. மற்றது AK-74 அது அன்னையின் ஒரு பிரத்யேகமான ரைவல் உண்டு, அது அந்த ஆயுதம் பயிற்சி கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாம் நேரடி கண்காணிப்பெல்லாம் அந்த பயிற்சி நடைபெற்றது. கடாவியன் நன்றவர் அதில் நான் வந்து கடாவியன் எல்லாம் இருந்து தான் எல்லாம் அவருக்கு எங்களோட இயக்கத்திலே சூட்டு திறமை வாய்ந்தவர் கடாவியனை வந்திருந்தவர். செங்கியானையும் வந்து நல்லா டச்சடி பேர் செங்கியானை வந்திருந்தவர். அப்படி முக்கியமான தொழில் மாதிரி எல்லாருமே வந்திருந்தவர். அன்று இந்த 2 நாள் சம்பவம் வந்து என் கண்ணால் நான் சீமானையோட அந்த உழவு நெருக்கம் இருந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். இப்போ இயக்கத்தில் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கும் அன்னையை பார்க்கணுமன்றது நானாக கேட்டு அன்னை அன்னைக்கு போகணுன்னு போகிறதில்லை. நானாக தெரிவு செய்யப்பட்டு தான் அங்கே போயிருக்கிறேன் என்ற விஷயம் எனக்கு பிறகு தான் தெரியும். நான் தெரிவு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு போயிருக்கிறேன். அங்கே போன பிறகு கூட எனக்கு அன்னையோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி வந்து இருக்கையில். நாங்கள் எங்களோட பாதுகாப்பு விதிமுறையில் வந்து அன்னையோட இருக்கிறார்கள் அவ்வளோ ஈஸியாக புகைப்படம் எடுக்கல. அப்படி புகைப்படம் எடுத்தாலும் அது எங்களோட கைகளுக்கு வந்து சேராது. அவையில தான் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நாங்கள் போகிற நேரங்களில் மட்டும் AK-47 என்கின்ற இயந்திர துப்பாக்கிக்கு பதிலாக AK-74 என்று சீமான் கூறிவிட்டார் என்று பலராலும் எள்ளி நகையாடப்பட்ட நிலையில் அந்த சம்பவம் பற்றியும் அந்த பொறுப்பாளர் சில சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குகின்றார். இமனாக்கு பிஸ்டல் பயிற்சி கொடுக்கப்பட்டது. மற்றது எங்களோட ஒரு பாதுகாப்புக்குள்ள நாங்கள் யூஸ் பண்ணின ஒரு ஆயுதம் வந்து டைப் 97 என்று சொல்லி அந்த ஆயுதம் அந்த புகைப்படம் கூட என்னோட இருக்கிறத நான் தாரண்டா தரலாம். அந்த ஆயுதம் வந்து அந்த காலகட்டத்தில் இந்தியன் ஆர்மியின் பாவ நிலையம் இருக்கையில் எங்களோட இலங்கை ஆர்மியின் பாவ நிலையம் இருக்கையில் அதை நாங்கள் தான் பாதுகாப்பு யூஸ் பண்ணாங்க. அந்த ஆயுதம் வந்து அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. மற்றது AK-74 அது அன்னையின் ஒரு பிரத்யேகமான ரைவல் உண்டு, அது அந்த ஆயுதம் பயிற்சி கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாம் நேரடி கண்காணிப்பெல்லாம் அந்த பயிற்சி நடைபெற்றது. கடாவியன் நன்றவர் அதில் நான் வந்து கடாவியன் எல்லாம் இருந்து தான் எல்லாம் அவருக்கு எங்களோட இயக்கத்திலே சூட்டு திறமை வாய்ந்தவர் கடாவியனை வந்திருந்தவர். செங்கியானையும் வந்து நல்லா டச்சடி பேர் செங்கியானை வந்திருந்தவர். அப்படி முக்கியமான தொழில் மாதிரி எல்லாருமே வந்திருந்தவர். அன்று இந்த 2 நாள் சம்பவம் வந்து என் கண்ணால் நான் சீமானையோட அந்த உழவு நெருக்கம் இருந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். இப்போ இயக்கத்தில் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கும் அன்னையை பார்க்கணுமன்றது நானாக கேட்டு அன்னை அன்னைக்கு போகணுன்னு போகிறதில்லை. நானாக தெரிவு செய்யப்பட்டு தான் அங்கே போயிருக்கிறேன் என்ற விஷயம் எனக்கு பிறகு தான் தெரியும். நான் தெரிவு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு போயிருக்கிறேன். அங்கே போன பிறகு கூட எனக்கு அன்னையோட புகைப்படம் எடுக்கிறதுக்கு